வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு கவலையும் அதன் காலமும். கவலை என்பதை பற்றி பல்வேறு சிந்தனைகளை நாம் ஏற்கனவே செய்திருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன, அதை எப்படி போக்குவது, இவ்வாறெல்லாம் சிந்தனை செய்திருக்கிறோம். இப்போ அந்த கவலை என்பது முழுமையாக நாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நமது சிந்தனை சொல்கிறது. ஆனால் கவலை என்று ஒன்றே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எப்படி அது இல்லை என்று சொல்ல முடியும் என்று கேட்டால், அது இறந்த காலத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. சிலர் எதிர்காலத்தை பற்றிய கவலை என்று சொல்வார்கள். அதில் கவலை என்பதை விட பயம் என்பதுதான் கவலையாக நமக்கு தோற்றம் அளிக்கும். நீங்கள் பாருங்கள், எதிர்காலத்தை பற்றிய கவலையா பயமா? இது நடக்குமோ என்று கவலைப்படுகிறீர்களா, பயப்படுகிறீர்களா? ஏன் அது கவலை என்று சொல்ல முடியாது? ஏன் என்று சொன்னால், அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்போ அதற்கு இரண்டு சாய்ஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. நடந்தது என்றால் அந்த பயம் நீங்கிவிட்டது. நடக்குமோ நடக்காதோ என்றுதான் பயமே தவிர, கவலை என்பது கடந்த காலத்தில் நடந்து முடிந்து விட்ட ஒன்று. அதுதான் கவலையாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கவலை என்று ஒன்று இல்லை. சரி, கடந்த காலம் என்று சொன்னால், கடந்த காலத்தில் நடந்து முடிந்த எந்த ஒரு நிகழ்வையும் இப்பொழுது மாற்ற முடியுமா? கடந்த காலம் இருக்கட்டும், இந்த க்ஷணத்தில் ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, அதை அடுத்த க்ஷணம் நம்மால் மாற்ற முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், தடுக்கி கீழே விழுந்துட்டோம். அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டோம், எழுந்திரிச்சிட்டோம், எழுந்து விட்டோம், அவ்வளவுதான். இப்போ தடுக்கி விழுந்தது என்பது கடந்த காலம், எழுவது நிகழ்காலம். இப்போ விழுந்தவர் நான் விழுந்து விட்டேனே, கீழே விழுந்து விட்டேனே என்று கவலைப்பட்டு கொண்டு அப்படியே இருந்து கொண்டிருந்தால் எப்பொழுது அவர் எந்திரிப்பது? மேலே எழுவது எப்பொழுது? நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாம் தடுக்கி விழுந்து விட்டோம், உடனே எழுந்து விடுகிறோம். அப்போ என்ன ஆகிறது? அது விழுந்தது என்பது கடந்த காலம், எழுவது என்பது நிகழ்காலம். அப்போ நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது இன்ஸ்டன்ட்டாக அந்த இடத்துல வந்துருச்சு இல்லையா? அப்போ ஒரு கீழே விழுந்தோடனே எந்திரிச்சிடங்கிறது உடனடியாக இன்ஸ்டன்ட்டாக நடக்குது. ஆனால் கடந்த காலத்தில் நடந்த நிறைய நிகழ்வுகளை அது இல்லை, இப்பொழுது நம்மிடம் இல்லை, இல்லை, பதிவாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த பதிவு சாதாரணமாக எண்ணமாக வருகிறது, வந்து என்னை கவலையுறச் செய்கிறது என்று சொல்லலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது அதுவாக எண்ணமாக வருகிறதா, நாம அதை சிந்தனை செய்து எண்ணமாக எழுப்பி கவலை கொள்கிறோமா என்று பார்த்தால், பெரும்பாலான கவலைகள் நாம அதை எண்ணமாக எழச் செய்து சிந்தனையில் அதை மேலே கொண்டு வந்து கவலைப்படுவதுதான் அதிகமாக இருக்கிறது. அதுவாக வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வரும்பொழுது என்ன செய்யலாம்? அப்படி கவலை என்ற கடந்த கால ஒன்று அதுவாக எண்ணமாக வருகிறது என்றால், அது நடந்து முடிந்தது, உள்ளே இருக்கிறது, அது மேலே வருகிறது. எதற்காக வருகிறது? அதே போல இன்னொரு செயலை செய் என்று சொல்வதற்காக வருகிறதா? பொதுவாக எண்ணம் என்பது எதற்கு வரும்? சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுவதற்குத்தான் வரும். இங்கு கவலை என்பது அது செய்ய வேண்டாத ஒரு செயல், ஆனால் நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டது, அதுதானே கவலை. இப்போ அது மீண்டும் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கப் போவதில்லை, அதற்குரிய செயலை நாம் செய்ய போவதில்லை. அப்ப அது எண்ணமாக வருகிறது என்று வைத்துக்கொள். எதற்காக வருகிறது?
இதை எண்ணி 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 அதை நினைத்துக்கொண்டே இரு என்பதற்காக வருகிறதா? இல்லை. அது வருவது எதற்காக என்று சொன்னால், அது கடந்த காலம் அந்த பதிவு உள்ளே இருக்கிறது, அது எதுக்கு வீணாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அது நம்மை விட்டு வெளியேறுவதற்காக வருகிறது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அதை தானாக எண்ணமாக வருகிறது என்று சொன்னால் அதை அப்படியே சாட்சியாக பார்த்து கொண்டிருங்கள். அதற்கு எந்த கவனமும் செலுத்தாதீர்கள். அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே சாட்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் தான் அந்த எண்ணம் வருகிறது. அது சாட்சியாக பார்ப்பது யார்? எதன் மூலமாக சாட்சியாக பார்ப்பது என்று ஒரு கேள்வி வரும். நாம் என்ன சொல்லுவோம்? எண்ணத்தை எண்ணத்தால் என்று சொல்லுவார். அப்போ ரெண்டு எண்ணம் இருக்கிறதா? ரெண்டு மனம் இருக்கிறதா? இல்லை. நீங்கள் ஒரு எண்ணம் அப்படி வரும்பொழுது அதை சாட்சியாக அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டிருப்பது அறிவாக மாறுகிறது. அறிவுதான் அந்த இடத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அது விழிப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தால் அதான் விழிப்பு நிலை என்று சொல்கிறோம். அப்போ அது என்ன ஆகிவிடும்? அது அப்படியே வெளியே சென்றுவிடும். அது மீண்டும் எண்ணமாக வருவதற்கு நம் உள்ளே இருக்காது, அது வெளியே சென்றுவிடும். அப்போ இந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அங்கு இருந்தாலும் அது வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அதை சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த முக்கால ஞானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த கடந்த கால அந்த செயல்கள் அதனுடைய விளைவுகள் நமக்கு பயன்பாடாக இருக்கிறது. கடந்த கால அனுபவங்கள் பயன்பாடாக இருக்கிறது. அதற்கு மட்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். சரி, இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக கவலையாக எண்ணமாக அப்படி வராது. இப்போ ஏற்கனவே கவலையாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அனுபவம், அது துன்ப அனுபவம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த அனுபவம் ஏற்படுவதற்கு ஏதோ ஒரு செயல் செய்திருப்போம் அல்லவா? அதே போல இப்பொழுது ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரியான ஒரு சூழல். அப்ப இந்த இடத்தில் அதே மாதிரியான செயலை செய்ய போகிறோம், செய்வதற்கான ஒரு சூழல். இப்பொழுது ஒரு எண்ணம் வருகிறது. எப்படி எண்ணம் வருகிறது? இந்த செயலை செய்வதற்கான எண்ணம் வந்து விட்டது. அப்பொழுது அந்த எண்ணத்தோடு சேர்ந்து இந்த கவலை என்ற அனுபவம் இருக்கிறதோ அதுவும் சேர்ந்து வரும். தனியாக அந்த கவலை என்ற அனுபவம் மட்டும் எண்ணமாக வந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அது ஆறு ஓடுவது போல ஓடிவிடும் வெளியே. ஆனால் அதே போல ஒரு சூழ்நிலை வந்து அதை செய்வதற்கான ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த கவலை என்ற அதனுடைய அனுபவம் சேர்ந்து வருகிறதே. ஏன் சேர்ந்து வருகிறது? எதற்காக சேர்ந்து வருகிறது என்று சொன்னால், இந்த இடத்தில் அந்த முக்கால ஞானம் என்ற அடிப்படையில் நாம் விழிப்பு நிலையில் ஒரு முடிவு எடுப்பதற்காக வருகிறது. இப்போ இந்த எண்ணம் வந்து செயலாக மாற்றுவதற்காக எண்ணம் வருகிறது. அந்த கடந்த கால அனுபவமும் வருகிறது. அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு, இது மூணையும் கணிக்கிறதுக்கு பேர் தான் முக்கால ஞானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த கடந்த கால அனுபவம் தானாக வருது. நீங்கள் நினைக்க தேவையில்லை. இதுதான் ஒரு பியூட்டி. இந்த உள்ளே இருக்கக்கூடிய அறிவு, இந்த செயலை செய்ய போகிறீர், இது மீண்டும் அது துன்பமான விளைவை கொடுக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே அதை செய்து துன்பமாக வந்த அந்த அனுபவத்தையும் சேர்த்து நமக்கு மேலே அனுப்புகிறது அல்லவா? அது இறையாற்றலின் செயல். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? அதை அந்த அனுபவத்தை, முற்கால அனுபவம் எப்படி இதே செயலை செய்துதான் இப்படி ஆனது என்ற அந்த ஒரு அனுபவம், அதை ஒரு சன நேரம் அதை என்ன பண்ணுறோம்? அதை நாம் எண்ணத்தில் அதை எண்ணிக்கொள்கிறோம். இப்பொழுது அதே சூழ்நிலை இருக்கிறது. ஆமாம், இருக்கிறது. இப்போ அந்த செயலை செய்தால் மீண்டும் அது துன்பமாகத்தான் மாறும், எதிர்கால விளைவு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம்? இந்த செயலை செய்ய வேண்டாம் என்று முடிவு எடுப்பதற்காக அந்த அனுபவம் வருகிறது. இவ்வளவுதாங்க. அப்போ வந்தவுடனே என்னாச்சு? செயலை செய்யவில்லை என்று முடிவு எடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அந்த கவலை என்ற எண்ணம் வந்ததல்லவா, அது இன்னும் அப்படியே வெளியே போய்விடும், முடித்து விட்டது. அவ்வளவுதான். அது நமக்கு கவலையாக தொடராது. ஆனால் கவலை என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த எண்ணத்தை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு
மீண்டும் 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 நினைத்து 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 பார்ப்பதுதான் அது அந்த கவலையாக இருக்கிறது. ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், அது துன்பமான அனுபவமாக இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தாலும் சரி, இந்த மகிழ்ச்சியான அனுபவத்தையும் மீண்டும் 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 நினைத்து பார்த்து அந்த சந்தோஷப்படுகிறோம் பாருங்க, அதை மகிழ்ச்சி அனுபவம் இல்லை, சந்தோஷப்படுகிற அனுபவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை மீண்டும் 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 நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் தவறு. எதை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கலாம் என்று சொன்னால், மனதின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு இயற்கையை ரசித்தோம் அல்லவா, அந்த ரசித்த அந்த அனுபவத்தை மீண்டும் 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 நினைத்து பார்த்தாலும் அது நமக்கு எந்த ஒரு வகையிலும் துன்பமாக மாறாது, மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆனால் இந்த துய்த்தல் என்பதின் மூலமாக வந்த இன்பமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள்களை தூய்க்கும் போது அதில் வரக்கூடியது இன்பம். அந்த தூய்ப்பதற்காக ஒரு பொருளை வாங்கும் போது அதில் வரக்கூடியது சந்தோஷம். இந்த பொருள் சார்ந்த இன்பம், சந்தோஷம், இந்த இரண்டையும் நாம் மீண்டும் நினைத்து பார்த்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நினைக்கவே கூடாது. அது துன்பமாக இருந்தாலும் நினைக்கக்கூடாது, அது இன்பமாக இருந்தாலும் நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல அதுதான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், மெட்டீரியலாக நம்ம அடைந்த சில பாராட்டுகள், அந்த ஒரு பெருமைகள், இப்படி அவர்களுடைய சாதனைகள், இவற்றையெல்லாம் மீண்டும் 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 நினைத்து 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 அவர்கள் பெருமை கொள்கிறார்கள். அதுவும் நமது வாழ்க்கையில் நமக்கு துன்பத்தை தரும். அந்த பதிவுகளும் நமக்கு துன்பமே. அதனால் இதையே நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், துன்பகரமான நினைவுகளாக கவலை என்பதை நாம் நினைத்து கொண்டே இருப்பது என்பது மிகவும் அது தேவையில்லாத ஒன்று. இன்னொன்று, இந்த கவலை என்பது இந்த பொருள் சார்ந்த அனுபவத்தில் பெற்ற அடிப்படையில் தான் அது கவலையாக மாறுகிறது, துன்பமாக மாறுகிறது. துன்பம் என்பது இந்த பொருள்களை பெறுதல், தீர்த்தல், இந்த இரண்டு நிலைகளில் மட்டும்தான் துன்பமாக மாறும். அதுவும் எப்படி, அந்த ஆசை தடைபடும் போது. ஆசை எதுக்கு தடைபடுது? ஆசை என்பது அது பொருளை பெறுவதற்கு ஆசை, அதை தூய்ப்பதற்கு ஆசை. இதில் தடை வரும்போது அந்த தடைக்கு காரணம் நானாக இருந்தால் அது கவலை, அவ்வளவுதானே. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பொருளை பெறுதல், தூய்த்தல் என்ற இரண்டு நிகழ்வுகளில் பட்ட அனுபவம் தான் கவலையாக இருக்குமே தவிர, நீங்கள் ரசித்தல் என்ற நிலையில் இருக்கக்கூடிய எந்த அனுபவமும் துன்பமாக மாறவில்லை. அப்போ அந்த கவலையாக வராது. அப்போ இதனால் தான் நம்ம என்ன சொல்லுகிறோம், ரசித்தல் என்ற நிலையில் இருந்த மகிழ்ச்சி அனுபவங்கள் இருக்கிறது, அது மட்டும் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை வேணாலும் அதை நீங்கள் நினைத்து பார்த்தாலும் அது நமக்கு எதுவும் செய்யாது, அது அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். இந்த இயற்கையை ரசித்தல் என்பதில் அப்படி ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறது. இந்த இயற்கையை ரசித்தல் என்பதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மனதின் தேவை. இதை பெரும்பாலும் வேதாத்திரியத்தில் ஆசிரியர்கள் பேசுவதில்லை. இந்த தேவைகள் மூன்று ஏதோ ஒரு நிறுத்தி விடுகிறார்கள், உடலின் தேவையோடு நிறுத்தி விடுகிறார்கள். மனதின் தேவை என்பதை அதிகமாக பேசுவதில்லை. மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மனதின் தேவை என்பது இயற்கையை ரசித்தல் என்று சொல்லியிருக்கிறார்கள், இயற்கையை ரசிங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் நிறைய உலக நாடுகளெல்லாம் சென்று இந்த இயற்கையை ரசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் மகரிஷி அவர்கள். அந்த ரசித்த அனுபவங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை யாரும் செய்வதில்லை. இப்பொழுது அதற்கு செலவு பண்ணுவதை விட இவர்கள் தூய்த்தல் என்பதற்கும் பொருளை பெறுவதற்கும் அதை தேக்குவதற்கும் செலவு செய்யக்கூடிய அந்த பணத்திலே ஒரு 5% கூட இவர்கள் ரசித்தல் என்பதற்கு செலவு செய்வதில்லை என்பதும் ஆகிறது. இப்போ ரசித்தல் என்ற ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் வெளியே செல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க, டூர் போகிற மாதிரி போகிறாங்க. அங்கே ரசிக்கிறார்களா என்று சொன்னால், அங்கும் போய் பார்த்தாலும் அங்கும் போய் பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணி போகும்போது ஒரு பையோடு போகிறாங்க, வரும்போது 2 பையோடு வராங்க. ரசிக்கலை. ஏன்? இன்னும் எல்லாம் பொருள்களை தூய்த்தல், அதை கொண்டு வருதல். வெளியில் ரசித்தலுக்கு போன இடத்தில் நீங்கள் ரசித்தலுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல சாப்பிட்ற ஐட்டம் நிறைய வச்சுருக்காங்க. அங்கே போய் தூய்த்தல் என்பது தான் இருக்கிறது. இந்த சமுதாயம் தூய்த்தலைத்தான் உங்களுக்கு தூண்டுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த தூய்த்தல் என்று போகும்பொழுது தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் தூய்த்து கொண்டே இருப்பீர்கள். அங்கு வியாபாரம் நடக்கும். ரசித்தல் என்பதில் ஏதாவது வியாபாரம் நடக்குமா? அங்கு இல்லை. அது இயற்கை, ரசிக்கிறீர்கள், அது அப்படியே இருக்கிறது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதில் இவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இந்த சமுதாயம் தூய்த்தலைத்தான் அது தூண்டுகிறது. அவர்கள் சொல்வார்கள், அதாவது
அந்த கன்சியூமரிசம் என்று ஒரு இந்த உலகம் முழுவதும் ஒரு செயல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இவர்கள் தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும், தீர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உற்பத்தி நடந்து கொண்டே இருக்க வேண்டும், வியாபாரம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படிதான் இருக்கிறது. ஒரு பொருளை இப்பொழுது தயாரித்தால் அது என்னாச்சு, அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லுகிறார்கள். புதுசு வாங்கிட்டே இரு இப்படி. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியிலே அது வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் வேதாத்திரி அன்பர்கள் மனதின் தேவை என்பதை புரிந்து கொண்டு ரசித்தல் என்பதற்கு நீங்கள் நேரத்தை அதிகமாக ஒதுக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு செலவும் குறைவு, ஜீவகாந்த செலவும் குறைவு, உடல் நலத்தினுடைய ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படாது, துன்பம் என்ற உணர்வும் ஏற்படாது. அந்த அளவில் கவலை என்பதை இல்லாத நிலை வந்துவிடும். ஆக இந்த கவலை என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அதில் காலம் என்பதை வைத்து பார்த்தால் அது நாம் அதை அந்த கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு என்பதற்காக மட்டும் அதை எடுத்துக்கொள்கிறோம். அது சன நேரம் எடுத்துக்கொண்டால் போதும். மற்ற நேரமெல்லாம் அதை அப்படியே சாட்சியாக பார்த்து ஆறுபோல் ஓட விடுவதுதான் மிகச் சிறந்த ஒரு வேதாத்திரிய நண்பர்களின், வேதாத்திரியர்களின் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.